வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்கக்கூடியவர். உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்கக்கூடியவர். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 20/12/2023 புதன்கிழமை அன்று மாலை 4:53 மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான். கடந்த 2.5 வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான். காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற்போல பலாபலன்களை தந்தார். இப்போது சனி பகவான் அவரது மூல திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார். ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார். இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார். இனி தனி மனித வருமானம் உயரும். மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும். சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை, இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும். ஆண் குழந்தை பிறப்பு உயரும். விருச்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும். இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும். மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும். மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் 20/12/2023 முதல் 6/3/2026 வரையிலும் உங்கள் ராசியை விட்டு விலகி பாதச்சனியாக அமர்ந்து பலன் தரப்போகிறார். உங்களின் ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் பற்றிய பணப்பை நிரம்பும். அலைபாய்ந்த மனசு இனி அமைதியாகும். எதிர்மறை எண்ணங்கள் விலகும். சமூகத்தில் மரியாதை கூடும். மனதில் இருந்த இனம் புரியாத பயம் விலகும். உடல்நிலை சீராக அமையும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமை நீங்கும். இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். மனைவி முக மலர்ச்சியுடன் உற்சாகம் அடைவார். என்றாலும் பாதச்சனியாக வருவதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வெளிவட்டாரத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாதீர்கள். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ அதிகம் உரிமையுடன் பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வழக்குகளில் அலட்சிய போக்கு வேண்டாம். தேவைப்பட்டால் வழக்கறிஞரை மாற்றுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பிறகு முடியும். சாலை விபத்து வந்து போகும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். சனி பகவான் உங்களின் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை சுமை அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் உண்டாகும். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் உடல் நலத்தில் அக்கறை தேவை. பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்பாதீர்கள். உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் திடீர் பண வரவு உண்டு. வீடு மனை வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. உங்கள் ராசியின் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 20/12/2023 முதல் 22/2/2024 வரை சனி பகவான் செல்வதால் பண வரவு அதிகரிக்கும். மகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்தி முடிப்பீர்கள். புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும்.
ஆனால் செவ்வாய் பாகாதிபதியாக வருவதால் அடிவயிற்றில் வலி, முதுகுத்தண்டு மற்றும் முழங்கால் வலி வந்து நீங்கும். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் பழைய கடன் பிரச்சனைகள் ஓயும், நாடாளுபவர்களால் உதவிகள் உண்டாகும், வழக்கில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். 16/3/2025 முதல் 6/3/2026 வரை உங்களின் குருவின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் தைரியம் கூடும், புது முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும். கோயில் கும்பாபிஷேகத்தை சொன்னபடி நடத்தி முடிப்பீர்கள். சொத்து சேர்க்கை உண்டு. விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள், செலவுகள் வந்து போகும். யாருக்கும் பணம், நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். இல்லத்தரசிகளுக்கு கணவர் மூலம் ஆதாயம் உண்டு. அவரின் வருமானம் உயரும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை குறையும், சம்பளம் உயரும். வியாபாரிகள் அவர்களின் அணுகுமுறையை மாற்றுவார்கள். புதிய முதலீடு செய்வீர்கள். விளம்பரங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும். கடையை நவீனமயமாக்குவீர்கள். பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஹோட்டல், இரும்பு போன்ற வகைகளால் ஆதாயம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் அதிக சம்பளத்துடன் புதிய வேலைகள் கிடைக்கும். உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரிகள் வந்து சேர்வர். நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக அமையும். வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வீண் பேச்சை குறையுங்கள். இழந்த சலுகைகள், பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். கணினித்துறையினருக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் ஒப்பந்த பணிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி அலைச்சல் மற்றும் செலவுகளை தந்தாலும் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். மகர ராசி அன்பர்களே, 7 சனியில் குடும்ப சனி, பாதச்சனி காலம் என்பதால் வாலாஜாபேட்டையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பாதாள சுவர்ண சனீஸ்வரரை வழிபட்டு வரலாம். சனி சாந்தி பரிகார ஹோமம் செய்யலாம். திருக்கடையூர் அபிராமியை வணங்கி வர சிறப்பான பலன்களை பெறலாம். சனீஸ்வர பகவான் சிவன் பார்வதியை தினமும் வழிபட்டு வருவது நல்லது. விசேஷ நாட்களில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சகல நன்மைகளும் அளிக்கும். சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது. ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி. நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான்தான். வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போகச் செய்ய மாட்டார். நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள். அருகிலேயே இருக்கும் 2 லக்னங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே. துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார். சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஓர் கல்பட்டு. இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள். வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வாழ்வில் வளம் பெருகும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.